பெரியவா திருடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கொடான கொடி நன்றிகள். மகா பெரியவாவை நீங்கள் குருவாக ஏற்றுக்குங்க. அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரியவா ஒரு நொடியில் கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றிடுவாங்க. உங்ககிட்ட அந்த நம்பிக்கை வேணும், சரணாகதி வேணும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுங்களா? இது 60-70 நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கேவி மகாதேவன் மியூசிக் டைரக்டர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் படிச்சிருக்கலாம். அவருடைய மனைவி, அவங்க மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்க பையன் காணா போயிட்டான். அப்போல்லாம் ஒரு ஹிப்பி கல்ச்சர்னு ஒன்று இருந்திருக்கு. அந்த ஹிப்பி கல்ச்சர் அப்படின்னா பசங்க அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க, வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. இப்போ இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போயே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கட்டுப்படுத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது அமெரிக்காவிலேருந்து இங்கே இந்த இந்தியாவுக்கு வந்த கல்ச்சர்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையனும் அந்த கல்ச்சரை பிடிச்சிக்கிட்டு அவன் வீட்டை விட்டு வெளில போயிட்டான். அவங்க இஷ்டத்துக்கு வாழறது. அந்த அந்த அம்மாவுக்கு அவன் உயிரோடு இருக்கானா இல்லையா, என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான், எதுவுமே தெரில. அவங்க தினம் அழுது புலம்புறாங்க. இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு சினிமா நடிகர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பிரச்சனைக்கு எளிமையாக தீர்வு வேணும் அப்படின்னாக்கா நீ பெரியவாவை போய் பாரு, காஞ்சிபுரத்தில் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க திரும்பி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அவரை யாருன்னே தெரியாது, நான் எப்படி போய் பார்க்குறது, நான் அவர் பேரை கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அவரை பற்றி நான் எதுவுமே படித்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே அந்த சினிமா பிரபலம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாடலாசிரியர் பேரை சொல்லி, இவர் அவருடைய தீவிர பக்தர், நீ அவர்கிட்ட போய் சொல்லு, போய் பார்க்கணும் பெரியவாவன்னு, உடனே உன்னை கூப்பிட்டு போயிடுவாருன்றாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவும் போய் அந்த பாடலாசிரியரை பார்க்குறாங்க. அந்த பாடலாசிரியர் அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு பெரியவா பார்க்க போயிடுறாங்க. இவங்க மடம்லாம் சொன்ன உடனே இவங்க பெருசாக எதிர்பார்த்துலாம் போகிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மடம் பெரியவா உட்காந்துருக்காங்க. எல்லோரும் பெரியவா பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களும் அந்த வரிசையில் நிற்கிறாங்க. பெரியவாவை பார்த்தோன்னா அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க. பெரியவா ஒரு 2 நிமிஷம் அவங்கள அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு போக சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு கோபமாக வருது, அவ்வளோ ஆத்திரம், அழுகையாக வருது. அந்த பாடலாசிரியர்கிட்ட கேட்குறாங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார், எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாரு, எனக்கு எதுவுமே பண்ணாமல் போன்னு சொல்லிட்டாரு, எனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படின்னு அவங்க கதறாங்க அவர்கிட்ட. நீ ஒன்றும் பண்ணாத, நீ வா, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலாசிரியர் அந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு வெளில வந்துடுறாங்க. இருட்டாயிடுச்சு, நைட் ஆக போகுது, நான் உன்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலாசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, காரில் கூட்டிட்டு அவங்க வீட்டில் விடுறாங்க. விட்டு அந்த அம்மா இறங்குறாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க. யார்டா அது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேக வேகமாக போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு யாருன்னே அடையாளம் தெரில, அந்த அளவுக்கு இருக்குது. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அம்மான்னு கூப்பிட்றான். அவங்க பையன் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறான். அவன் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தானே நம்ம போய் பெரியவா பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ளார எப்படி அவனால் வர முடியும்? அந்த பையன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அம்மா எனக்கு மத்தியானத்துலேருந்து இது சரி கிடையாது, நீ வீட்டுக்கு போ, இது சரி கிடையாது, நீ வீட்டுக்கு போன்னு என் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு குரல் என்னை துரத்தி அடிக்குது, என்னால் முடியல, ஏன் அந்த குரல்னு தெரியல, எப்படின்னு தெரியல, உளுந்தடிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அவங்க அம்மாவால் நம்பவே முடியல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. இதுதாங்க, நீங்கள் பெரியவாவை மனசார நம்புங்க. பெரியவா உங்களுக்கு அது தேவை இருந்துச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா, அத்தனை தடைகளையும் தவிடுபொடியாக்கி செஞ்சு கொடுத்துருவாங்க. சரணாகதி வேணும். யார் அந்த சினிமா பிரபலம்? எம்ஜிஆர், எல்லாருக்கும் தெரிஞ்ச எம்ஜிஆர். யார் அந்த பாடலாசிரியர்? வாலி. எல்லாருமே படிச்சிருக்கலாம். இதை நீங்கள் பெரியவாவை வழிபடணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு தடவை நீங்கள் போய் காஞ்சிபுரம் போய் மடத்தை பார்த்துட்டு வாங்க. காமாட்சியை பார்த்துட்டு பெரியவா மடத்தை போய் பார்த்துட்டு ஒரு ஒரு அரை மணி நேரமாவது அந்த மடத்தில் உட்காந்துருந்துட்டு நீங்கள் வாங்க. உங்கள் மனசு அமைதிப்படும், பெரியவாவுடைய அருள் கிடைக்கும். இல்லைங்க நாங்கள் ரொம்ப தூரத்துலலாம் இருக்கோம், எங்களால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதுவும் தப்பு கிடையாது. பெரியவாவுடைய ஃபோட்டோ எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அனுஷ நட்சத்திரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். இப்படித்தான் பண்ணணும், அப்படித்தான் பண்ணணும்னு இல்லை. பெரியவாவை நீங்கள் எப்படி பூஜை பண்ணிங்கனாலும் எடுத்துக்குவாங்க. வியாழக்கிழமையில் நீங்கள் பண்ணலாம், இல்லை பௌர்ணமியில் பண்ணலாம். மாதத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் கோரிக்கை என்னவோ
நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கொட்டுறதுக்கு பதிலாக பெரியவா கிட்ட கொட்டுங்க. பெரியவா காது கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை கேட்பாங்க. ஃபோட்டோவுமே இல்லைங்க, பிரச்சனை இல்லை. 2 நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த நெய் தீபத்துக்கிட்ட பெரியவாவா நினச்சி உங்களுடைய குறைகளை கொட்டுங்க. பெரியவா உங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாங்க. கேட்டு அதுக்குரிய ஒரு தீர்வை கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, சரணாகதி அடைங்க, பெரியவாவை குருவாக ஏற்றுக்குங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்து பலனடைங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.